வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து நான் மட்டும் இல்ல, நெறைய பேர் இந்த உலகத்துல ஓரளவுக்கு கொண்டு வந்து விடுவாரு கடவுளு. அது கொஞ்ச நாள் அந்த வாழ்க்கை நல்லா தான் தோணும். பரவால்ல நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஆனா, அதுல வந்ததுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப்பு அடுத்தவங்க ஃபேமிலி பார்த்து அவங்க கொஞ்சம் ரிச்சா இருக்கலாம். அப்போ வந்து அவங்கள பார்த்து நம்ம ஏன் அவங்களாட்ட இருக்கக்கூடாது? நம்மளும் அது மாரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி போட்டு, அ ஒவ்வொரு லேடீஸா இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக் வரும். அ அதுக்காக சில கடன் வாங்க வேண்டியது வரும். கடன் வாங்கி ஒரு பொருள வாங்குறதோ, அவங்க வீட்ல ஏசி இருக்குது, அவங்க வீட்ல ஃப்ரிட்ஜ் இருக்குது, அவங்க வீட்ல வாஷிங் மிஷின் இருக்குது, அவங்க எல்லாம் நகை நட்டு இருக்குது எல்லாம். அந்த மாரி அடுத்தவங்க நம்மள நெனச்சுட்டு, அவங்கள மாரியே நம்மளும் ஃபோக்கஸ் பண்ணி போகணும் அப்டின்ட்டு, கடன் உடனே வாங்கி, அந்த பொருள் வாங்குறோம். வாங்குன அன்னைக்கு சந்தோஷமா இருக்கும். கடனாவட்டும் கடந்துட்டு போகுது. நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணிக்கலாமே அப்டின்ட்டு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு 1 மாசம் 2 மாசம் போயிருச்சுன்னா, அந்த கடன்காரங்க ஏதோ ஒரு வட்டியோ குடுக்கலையோ, இல்ல ஏதோ ஒண்ணு கேட்பாங்க. அப்ப கேட்கறப்ப நமக்கு மன உளைச்சல் வரும். அந்த டிவி வாங்கியிருந்தாலும் சரி, அது எது வாங்கியிருந்தாலும் அது மேல இன்ட்ரெஸ்ட்டே போகாது. இதெல்லாம் நான் அனுபவத்துல தான் சொல்றேனே. போகாது. எதுக்குடா இது வாங்கணும்? இது எப்படா கட்டி முடிப்போம்? அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அந்த இதுல யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். மைண்ட் ஆட்டோமேட்டிக் டிப்ரஷன் போய்க்கிட்டே தான் இருக்கும். அது இல்லாம நம்ம சிம்பிளா ம் நம்ம இருக்கிறத வச்சு கொஞ்சமா இருக்கிறத கொஞ்சம் அந்த வட்டத்துக்குள்ளேயே குறுங்கி படுத்துக்கணும். இதுக்கு ஒரு உதாரணம், எங்க சின்ன பொண்ணும் நானும் வந்து இன்டர்வியூக்கு கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு இன்டர்வியூக்கு வந்தோம். அந்த நைட்டு போ முடியாத சூழ்நிலை. அ படுத்துட்டோம். ஒரு சின்ன ஒரு ரூம் லேடீஸ் ஹாஸ்டல் தான் அது. அங்க போய் எடுத்துக்கலாமா அப்படின்னா போனோம், எடுத்துக்கிட்டோம். அந்த பெட் பார்த்தாலே அதில படுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இருந்துச்சு. அந்த அந்த பெட்ட சுருட்டி ஒரு பக்கம் வச்சுட்டு, முக்கால்வாசி கால்வாசி ஏன்டா இப்படி பண்றீங்க? அநியாயம் பண்ணதுங்க இந்த பூனைக்குட்டி என்னைய வச்சு வணக்கம்ங்க. இந்த பூனைக்குட்டி அதுக்குள்ள தண்ணியெல்லாம் தட்டி விட்டுருச்சு. அதெல்லாம் எடுத்து வச்சு கிளீன் பண்ணிட்டு வரக்கு இதில வச்சு கன்டின்யூ பண்ணலாம். ஒரு ஸ்டெப் மேல போறக்கு ஒருத்தர் அதான் அடுத்தவங்கள பார்த்து நம்ம என்னைக்குமே இத பண்ணக்கூடாது. அவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்க வண்டியில போறாங்க. இந்த மாரி யோசிக்கிறோம். ஆனா கடைசியில அதுக்கு அடுத்த வீட்ல ஏத்தாப்புல இருப்போம். நம்மனால அந்த மாரி முடியாது. முடியாதப்ப சைலண்டா போய்க்கணும். ஏன்னா, அத இல்ல நம்ம போட்டு போராடி அவங்கள மாரி நம்மளும் வந்துரலாம்னா சத்தியமா வர முடியாது. எத்தனையோ பேரு வீடு கட்டுறாங்க. கையில வெறும் 2000 வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம ஒரு சில பேரு காசு நெறைய சேர்த்தி அதுக்கப்புறம் கட்டலாம்னு பார்ப்பாங்க. ஆனா அப்படி இல்ல. சில பேர் 2000 மட்டும் இருக்குதா? புனாதி போடுறோமா? புனாதின்னு சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? தமிழ்ல எனக்கு தெரியல. அடித்தளம் போடுவோம்ல. அந்த குழியெல்லாம் பறிச்சு. அத போட்டு விட்டுறாங்க. அந்த கொஞ்சம் 2, 3 ஹைட் செங்கல் வச்சு கட்டுனமாக்கல அப்படியே நிக்கும். ஏன்னா ஒரு 10,000மோ, 20,000மோ செலவு பண்ணியிருப்பாங்க. போர் போட்டிருப்பாங்க. ஏதோ பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு மேல நமக்கு இன்னும் செலவு பண்றதுக்கு பத்தாது. நம்ம கட்டிடத்த வந்து நிறுத்திட்டோம்னா, அடுத்தவங்க கேவலமா போய் நெனைப்பாங்க. ரொம்ப சீப்பா நெனைப்பாங்க. நம்ம கௌரவம் போயிரும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அங்கிட்ட இங்கிட்ட சொல்லி கடன் வாங்க வேண்டியது. ஒரு தடவைலாம் வாங்க மாட்டாங்க. பல பேர்த்துக்கிட்ட பல விதமா கடன் வாங்குவாங்க. அது ரூ. 3 வட்டியா இருக்கட்டும், ரூ. 5 வட்டியா இருக்கட்டும், அந்த நெனைக்க மாட்டாங்க. இந்த வீட்ட கட்டி பூர்த்தி பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஃபங்ஷன் வச்சு கூப்பிட்டுறணும். அந்த மாரி தான் நெனைப்பாங்க. ஐயோ! வலிக்குது பொண்ணு. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு தான் நஷ்டமாகுது. வட்டிக்கு வட்டி போட்டு வாங்குவாங்க. அந்த வீட்ல இருக்க முடியுமா? ஏதோ கொஞ்ச நாளைக்கு தம் பிடிக்கலாம். கடன்காரன் சொல்லி, அத சொல்லி, இத சொல்லி. கடைசியில அது எங்க போய் முடியுமோ தெரியாது. போயிரும். அந்த வீட்ட வித்து அந்த கடன கட்டுற சூழ்நிலை வந்துரும். அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு அந்த வீடு முன்னாடியே யோசிக்கணும். நெறைய ட்ரகிள். இது வந்து புரிதல் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது. அத தாண்டி வந்திருப்பாங்க பாருங்க சிலர். நான் உணர்வுபூர்வமா பார்த்தது. நெறைய பேத்த பார்த்துருக்கிறேன். பார்த்த இதில நான் அப்படியே சொல்றேன். நமக்கு தகுந்த மாரி நான் ஒண்ணு சொல்லியிருந்தேனே, அந்த லேடீஸ் ஹாஸ்டல்ல போய் இருந்துன்னு. அரை கட்டிலுக்கு பெட் அப்படியே இருக்குது. அத நாங்க மடிச்சு அது பக்கம் அப்படியே வச்சுட்டோம். பாதி தான் இருக்குது இடம். ஒரு பெட்ல பாதி போயிருச்சுன்னா, பாதி தான் இருக்கும். நாங்க அதுல 2 பேரும் படுக்கணும். எப்படி படுத்துனீங்களா? என்னால ஓரளவு கால் நீட்டி படுக்காம இருக்க முடியாது. எங்க சின்ன பொண்ணு இந்த இத்துணூண்டு இவ்வளோ இடம்னு வச்சுக்கங்களேன், அதுக்குள்ளேயே வட்டத்துக்குள்ள போட்டு குறுங்கி படுத்துக்கிட்டா. காலெல்லாம் ஒண்ணா அப்படி மடக்கி வச்சு, விடிய வரைக்கும் அப்படியே தான். அது ஒரு காலகட்டம். அத அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண அப்படி எங்க பொண்ணும். அன்னைக்கு அப்படியெல்லாம் பண்ண வரங்காட்டி இன்னைக்கு ஒரு திறமையா ஒரு குடும்பத்த ரன் பண்ணிக்கிட்டு, அவங்களுக்குன்னு ஏதோ 5ஓ 10ஓ அவங்க சேமிச்சுக்கிட்டு, அவங்க வேலைய அவங்க பார்த்துட்டு போறாங்க. யாரையும் கண்டுக்க மாட்டாங்க. என் சின்ன பொண்ணு வந்து யாரையும் கண்டுக்க மாட்டாங்க. பேசவும் மாட்டாங்க. அவங்க வேலை ஏதோ அது பாட்டுக்கு பார்த்துட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. அதுக்குன்னு ரொம்ப கொடூரத்தனமாலாம் போமாட்டாங்க. அந்த மாரி போவாங்க. அதிகம் ஆசைப்படாம இருக்கிறத வச்சு வாழ்றது பெஸ்ட்டு. இல்ல அடுத்த வீடியோல சந்திப்போம்.